ஒன்னதிமற்ற போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை என்று நிச்சயம் என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கிடவும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அழித்திருக்கிற மதிகேடு தேசமுமான சேதமுமான பலவித இச்சைகளிலும் விளக்கப்படுவார்கள். அர்த்தபத்த பண ஆசையில தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக சோதனைகளினாலே தங்களை உருவக்குத்திக் கொள்கிறார்கள். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். விசுவாசம் தடைபடுவதற்கு காரணம் தடைபடுகிறது. அதாவது விசுவாச கதவை அடைக்கிறது என்னன்னு பார்த்தோம். என்னெல்லாம் வேணும்? விசுவாச கதவு அடைஞ்சு நிற்குமே, அது எதனால? அது நம்முடைய குணநலத்தினால, நம்முடைய சூழ்நிலையினால, நம்முடைய உபத்திரவங்கள்னால, நம்முடைய வேற என்னது இன்னொன்னு இருக்குமே, போராட்டம், சோர்வு, டிசப்பாயின்மெண்ட், சோர்வுனால, ட்ரையல் அண்ட் டிசப்பாயின்மெண்ட். இதுதான் நம்ம விசுவாசத்தை அணிஞ்சுக்கிட்டே இருக்கும், அடைச்சுக்கிட்டே இருக்கும். விசுவாசத்துல வளர விடாது. விசுவாச கதவை எப்போ பார்த்தாலும் சாத்தி வைக்கும். அதேதான் இன்னைக்கு என்ன சொல்லிடு தெரியுமா? போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். அதாவது அந்த போதும் சொல்லக்கூடிய எண்ணம் இருந்தா விசுவாசம் வளரும். போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்துல போதும் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவே மனுஷன் போதும்ன்ற ஒரு நிலைமைக்கு வர மாட்டான். எப்பவுமே இந்த ஐஸ்வர்யத்தின் ஆசை இருந்தா போதும்ன்ற எண்ணம் ஒரு நாளும் வராது. ஆனா ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் நமக்கு இருந்தால் போதும் இருக்கும். பௌதீக ஐஸ்வர்யத்தை தேடினா போதும்னு வராது. ஆவிக்குரிய ஜீவிதம், இந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், ஆவிக்குரிய காரியத்துல விருப்பம் இருக்கிற ஒரு ஆளு எப்படியாகும்? திருப்தி அடைவார்கள், இல்லை போதும்னு சொல்ல நிற்பார்கள். அப்படின்னா அது ரெண்டு காரியம்தான். ஒண்ணு ஆவிக்குரிய காரியத்துல மனுஷனுடைய லாபமே மன உறுதி. அதான் பார்க்கணும். மன உறுதியும் போதும்னு சொல்லி அடுத்த நம்பிக்கை. சரி, இன்னொன்னு கூட வந்துடும், திருப்தி. மன உறுதி, நம்பிக்கை, திருப்தி. இந்த மூணு வரும்போதுதான் நம்ம வாழ்க்கையில என்ன உண்டாகும்? நிறைவு உண்டாகும். அதாவது மன உறுதி. இப்ப நம்ம மன உறுதி என்ன? நம்ம போதும் அப்படின்னு நினைக்கணும்னா அது எதை பேசானது? ஆத்மீகத்தை பேசானது. ஐஸ்வர்ய பௌதீகத்தை பேசானது அல்ல. பௌதீகத்துல ஒரு மனுஷனுடைய மனசு ஓடிட்டு இருந்தா அது ஒரு நாளும் திருப்தி அடையாது. ஆனா ஆண்டவரை தேடுகிற ஒரு மனுஷனா இருக்கும்போது அவன் திருப்தி அடைய முடியும். அவன் மன உறுதியையும் நம்பிக்கையும் அடிஸ்தானப்படுத்தும் போது அவன் போதும், திருப்தி ஆயிட்டு அப்படின்னு மன உறுதியற்றவனாகும். ஐஸ்வர்யத்தை தேடுகிறவன் மன உறுதியற்றவன், பணத்தை தேடுகிறவன் மன உறுதியற்றவன், இல்லைங்க ஆடம்பரத்தை தேடுகிறவன் மன உறுதியற்றவன். யாருக்கெல்லாம் மனதுல திடன் நம்பிக்கை இல்லையோ, உறுதி இல்லையோ, தைரியம் இல்லையோ, தெளிவு இல்லையோ, இவங்கதான் என்ன செய்வாங்கன்னா இன்னும் வேணும். ஆனா எப்போ ஒரு மனுஷன் மன உறுதியோடு விசுவாசத்திலையும் தெய்வ நம்பிக்கையிலையும் உறுதி அடைகிறானோ அப்பவுமே அவன் திருப்தி அடைய ஆரம்பிச்சுவான். அத பிலிப்பியர் 4:11-12 வாசித்தோம்னா, என் குறைச்சலால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை,
ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். அடுத்து என்ன சொல்றாரு? தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விதத்திலும் எல்லாவற்றிலையும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். இது ஆத்மீக திருப்தி. எந்த நிலைமையிலும் இப்ப சில இடத்துல போன உடனே தாங்களா, ஐயோ எனக்கு இங்க இருக்க முடியாது, 10 நிமிஷம் இருக்க முடியாது, இந்த சூழ்நிலை எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு இது நான் எவ்வளவு பெரிய அந்த இதுல உள்ளவன், ஐயோ நான் எவ்வளவு வெயிட்ல உள்ளவன் அப்படின்னெல்லாம் பேசுவதை நம்ம எத்தனையோ கேட்டிருக்கிறோம். இவ்வளவுதான் அவங்க வீட்டுல ஒரு வேலையில என்னது படுக்க கூட இடம் இல்லாத அளவுல இருக்கக்கூடிய வெளியில வந்த உடனே எதெல்லாம வேஷம் போடுவாங்க. ஆனா பவுல் அப்படி சொல்லல. எல்லா நிலையிலையும் பவுல் சாதாரண ஒரு ஆள் இல்ல. ஒரு மந்திரி நிலைமையில உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்த, அதாவது ராஜ குடும்பங்களுக்கு சரிசமமா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல கபாலியனுடைய காலில இருந்து வேதத்தை படித்து, அதெல்லாம் சாதாரண ஆட்களுக்குள்ள இல்ல, உயர்மட்ட ரீதியில உள்ள ஒரு மனுஷன். அந்த மனுஷனை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எந்த நிலைமையிலும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நம்ம ஒரு வசனத்தை பார்க்கும்போது எபிரேயர் 13:5 என்ன சொல்லுது? நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்போ இந்த போதும் உள்ள அந்த மனநிலைமை எதை உருவாக்கும் தெரியுமா? முக்கியமா நான் சொன்னேன், மன உறுதி, நம்பிக்கை, அடுத்தது தெய்வ. இப்ப இந்த வசனத்தின் பிரகாரம் தெய்வ பிரசன்னம். இந்த சந்தேகப்படுகிறவன், ஆசைப்படுகிறவன், எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, எனக்கு அந்த பொருள் இல்லையே, எந்த பொருள் இல்லையே, எனக்கு அது வேணும், இது வேணும், தேவ பிரசனத்தை செத்தாலும் உணர முடியாது. இந்த வசனங்களின் அடிസ്ഥാனத்துல சொல்றேன். எபிரேயர் 13:5 நம்ம எப்பவும் வாசிப்போம், நான் எப்பவும் சொல்லுவேன். பைபிள்ல இருக்கிற வசனத்துல எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் எபிரேயர் 13:5. ஏன் சொன்னா, தேவ பிரசன்னம் எனக்கு உண்டாகுது, தேவன் என்னோட கூட இருக்கிறாரு. அதுதான் இந்த உலகத்துல யாரோட கூட நான் இருக்கிறேனோ இல்லையோ, தேவனோட இருந்தா, அவர் தேவனோட இருக்க என்னை நடத்துகிற ஒரு மனநிலை பவுல் கண்டுபிடிச்சிருக்கிற தீமோத்தேயுவை கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னது? போதும் என்று சொல்லுகிற போதும் மனம் தோடக்கூடிய தெய்வ பக்தி. போதும் இல்ல, இந்த உலகத்துல உள்ளதல்ல அப்படின்னு உள்ள. இப்ப இதுக்கு இந்த போதும் என்று சொல்லுகிற அந்த மனநிலைமை என்னை கொண்டு வர இருந்துதான் மன உறுதி. இது என் விசுவாசத்தினுடைய உறுதியும், என் நம்பிக்கையும், என் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையும். அப்ப அது என்ன செய்யும் அப்படின்னு உள்ளதை புரிஞ்சு விடணும். அது என்ன செய்யும்? எல்லா சூழ்நிலைகளிலையும் நம்ம அட்ஜஸ்டபிள் ஆகும். எனக்கு இப்படிதான் நான் இருப்பேன், நான் பெரிய பணக்காரன் இல்லை, நான் பெரிய ஐஸ்வர்யவான இல்லை, பெரிய படித்தவன், மெத்த நான் அதிகாரம் கொண்டவன். அதாவது எந்த உலகத்தினுடைய காரியமும் தன்னுடைய சுய இன்ப ஆடம்பர மோகங்களுக்கு நம்மளை நடத்தாம நம்முடைய அதாவது தேவ பிரசன்னத்தை நாடுகிற ஒரு ஜீவிதம், அட்ஜஸ்டபிள் ஒரு ஜீவம், விட்டு கொடுக்கிற ஒரு ஜீவிதம். எந்த சூழ்நிலையும் பவுல போல எல்லாத்துலயும் நாங்க சகித்து வாழ மனரம்யமா இருக்க நான் கற்றிருக்கிறேன்னு சொல்றாரு. அதே அனுபவம் அது எபிரேயர்ல சொல்றது போல என்னங்க போதும் என்று சொல்லுகிற மனநிலைமை இருக்குன்னு அவர் சொல்றாரு. நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, நான் உங்களை கைவிடுவேன். கர்த்தரோட இருக்கிறத காட்டிலும் வேற உலகத்துல என்ன ஒரு பெரிய இன்பம். இன்னைக்கு பணத்தோடு இருந்தா நிறைய சாதிக்கலாம்னு நினைக்கிறோம். என்ன சாதிக்க முடியும்? அதான் நேற்று லேட்டா சொன்னேன், பஞ்சம் வரப்போகுது,
யுத்தம் வந்தா அடுத்து கொஞ்சம் தான். யுத்தம் வந்தா ஒரு 2 மாசம் கூட யுத்தம் டிக்ளேர் ஆனா 2 மாசத்துல கூட நமக்கு என்னது சாப்பிடக்கூடிய அடி. ஒருவேளை நான் 2 வருஷத்துக்கு வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்பவுமே புத்தி உள்ளவும் வாங்கி வச்சு விடுவோம், அது வேற கதை. அப்படி ஒரு டிக்ளேர் வரும்போது அப்படி ஒரு சூழ்நிலைக்கு முன்னாடி என்னது எத்தனை 2 வருஷத்துக்கு வாங்கி வச்சுங்க அதுல கொண்டு புழுக போடுவாரு, நம்ம பார்த்து விடுவோம். ஏன்னா நீ 2 வருஷத்துக்கு வாங்கி வச்சலாம்னு வச்சு அதுவும் நடக்காது. அன்னைக்கு அரிசி எல்லாம் நிறைய புழுக ஆரம்பிக்கிறோம், சாப்பிட முடியாது, எல்லாம் மாவா போயிடும், புழு யாரி மாவா போயிடும். ஏன்னா அது கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள்ல வருகிற ஒரு சம்பவம். அது பயங்கரமான நாட்களா இருக்கும். அதனால அண்ணன் உழவு வாங்க கூட நமக்கு முடியாது, கொடுவல் வச்சுக்கிட்டு எடுக்கவும் முடியாது. இவன் மருந்து அடிச்சுதான் வச்சிருக்கான். ஆனா அதே நிச்சயம் எல்லாம் எல்லாத்தையும் சிச்சுப்பாரு, எல்லா விதத்திலையும். அந்த உலக யுத்தம் வரட்டும், அப்ப தெரியும் மனுஷனுடைய விசுவாசத்தினுடைய பாதைகளை தெளிவுபடுத்தாம, விசுவாசத்தை உறுதிப்படுத்தாம, விசுவாசம் சொல்றது கிருபைக்குள்ள பிரவேசித்தலும் தெரியாதது, சும்மா ஏதோ வாயால ஜாலம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால விசுவாச வாழ்வுல மெயின் அப்படின்னு சொல்றது போதும் சொல்லக்கூடிய தெய்வ பக்தி. போதும் என்று சொல்லக்கூடிய போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தி. விசுவாசம் தான் எனக்கு பெருசையா, உலகத்தில் உள்ளதெல்லாம் போதும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலைமை. ஏன்னா நம்ம உண்ணம் ஒடுக்கம் இருந்தா அதுல திருப்தி அடையணும். எனக்கு அந்த பொருள் வேணும், எனக்கு இந்த பொருள் வேணும், எனக்கு அதை வாங்கணும், எனக்கு இதை வாங்கணும், எனக்கு அது முக்கியம், எனக்கு இது முக்கியம். எது முக்கியமா நிச்சயமா தருவார். ஆனா அது இதுகளையே நினைச்சிட்டு தெய்வத்துக்கிட்ட வாரது, உலக பொருட்கள் மேல் உள்ள ஆசையிலே தெய்வத்துக்கிட்ட வாரது, அங்கதான் தேவன் அந்த ஜபங்களை கேட்கறதும் இல்ல, நமக்கு பிரதிபலம் தாரதும் இல்ல. அடுத்தது நம்ம இப்ப பார்த்தோம். இனி இந்த போதும் என்றுள்ள மனநிலை உள்ள ஒரு ஆளை நினைச்சுவார் தெரியுமா? அவனுக்கு தகுதி என்னதோ அந்த தகுதியான இடத்துல வைப்பாரு. ஒண்ணு, அந்த சூழ்நிலையை கரெக்ட் பண்ணுவார். அங்க ஏற்கனவே பார்த்தோம், சூழ்நிலை தான் நமக்கு என்னது விசுவாசத்தின் கதவை அடைகிறது. ஆனா உனக்கு விசுவாச கதவை அடைக்காத இடத்துல கொண்டு வைப்பார். அடுத்து என்ன செய்வார் தெரியுமா? அதாவது ஒரு முதலாவது தகுதியான இடம், சூழ்நிலை. மூணாவது நமக்கு ஆண்டவர் செய்யறது என்னன்னா நல்ல ஒரு நல்லவர்களோடு உள்ள தொடர்பு. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம யாரோட கான்டாக்ட்ல இருக்கிறோம்ன்றதுதான் முக்கியம். நல்லவர்களோடு உள்ள ஒரு தொடர்பையும் நமக்கு நிச்சயவாரு தருவார். இனி நம்ம இந்த நல்லவர்களோடு உள்ள தொடர்பு நமக்கு என்ன பேராசையை கொண்டு வர. நம்முடைய தொடர்பு ரொம்ப முக்கியம். உறவுகளா இருக்கலாம். அந்த ஆசை என்ன செய்யும் தெரியுமா? பொறாமையை உருவாக்கும். அதான் போதோன்றுள்ள மனசு இருந்தா அதெல்லாம் உருவாகாது. அடுத்தவங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அப்படி இருக்காது. பொறாமை இருக்கிறவனுக்கு இருக்காது. போதும்ன்ற எண்ணம் உள்ளவனுக்கு இருக்காது. போதும்ன்ற எண்ணம் இல்லாதவனுக்கு, போதும் சொல்லி மனசு போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தி, விசுவாசம் இப்பதான் வளரும். நாம் விசுவாசம் வளர்றதுலயும் வளராது. அதனால ஐஸ்வர்யம் அங்க நமக்கு இல்லை, கண்ணியை வருவிக்கும் எல்லாம் படித்தோம். அழிவை கொண்டு வரும், அதிகீடை கொண்டு வரும், சோதனையை கொண்டு வரும், இச்சையை கொண்டு வரும். இதெல்லாம் ஐஸ்வர்ய ஆசை கொண்டு வரும். அதனால ஆவிக்குரிய ஜீவிதத்துல 2 காரியம் தான். ஒண்ணு என்னது? மன உறுதியும் தெய்வ நம்பிக்கையும். இதுதான் வாழ்க்கையில முக்கியம். மன உறுதியும் தெய்வ நம்பிக்கையும் உள்ள ஒரு மனநிலை நமக்கு உண்டாகாத அப்படின்னா தேவனுடைய பிரசன்னை இருக்க. உலகத்துல கோடியை சம்பாதிச்சாலும் தேவன் கூட இருக்கிற அந்த தெய்வ பிரசன்னம் இந்த உலகத்துல எல்லாம். ஏன்னா இந்த பொருள் எல்லாமே நம்ம சாகும்போது கூட வராது. ஆனா தெய்வ பிரசன்னம் லாசருக்கு எப்படி தேவனுடைய மடியில கொண்டு போகப்பட்டதோ அதுபோல கொண்டு போகிற ஒரு நல்ல வாழ்வு நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா அந்த பிரசன்னத்தை நினைக்கிற, நம்புகிற, விசுவாசிக்கிற
அந்த ஜீவிதம். நீ போய் நீ இஸ்ரவேலை பற்றி நிறைய இருக்கும், அதுல எல்லாம் போய் நம்ம தலையிட வேண்டாம். ஏன்னா அவனுக்கு ஒரு நாளும் திருப்தி ஆகல. அடிமத்துவத்துல இருக்கிற நேரம் அங்கிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தா இங்க வந்த உடனே எனக்கு என்ன செய்யல, இறைச்சி கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது கிடைக்கல. 40 வருஷம் நடந்தும் 40 வருஷம் 10 பைசாக்கு வேலை செய்யாம காலையில சாப்பாடு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், மிருக ஜீவனுக்கு தண்ணி கிடைக்கும். ஆனா அதுல ஒண்ணு அவன் திருப்தி அடையலாம். அவன் திரும்ப திரும்ப என்னது இல்லாததே திரும்பி பார்க்கிற இஸ்ரவேல போல இன்னைக்கும் அநேக விசுவாசி தனக்கு இல்லாததே திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லாதபடி தனக்கு இருக்கிறதுல திருப்தியோடு கூட, தெளிவோடு கூட, மன உறுதியோடு கூட, திட நம்பிக்கையோடு கூட தேவனை விசுவாசிப்போம். தேவன் நிச்சயமாய் அவனுடைய பிரசனத்தை இது ஒண்ணுதான் ஆசைப்படுறோம். நம்ம அவர் சொன்னார்ல எபிரேயர்ல 13:5, அதுதான் நமக்கு தேவையான. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ ஆண்டவர் என்னை விட்டு விலகாத ஒரு அனுபவம். ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் இருப்பேன் சொல்லி இருக்கிறாரு. உபாகமத்துல 31:6 நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். அதுதான் ஏற்கனவே சொன்னேன். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்ததாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப அந்த தேவ பிரசன்னம், தேவன் நம்மோட கூட இருப்பார். பண ஆசை இல்லைன்னு சொன்னாலே தேவன் கூட இருப்பார். நான் ஜெபம் பண்ணும் போதும் பண ஆசை, அதாவது தேவ சித்தம் மட்டும். நான் காலையில எழும்பி ஜெபம் பண்றேன்னா இன்னைக்கு எதை நான் தேவனுக்காய் செய்யணுமோ அதுக்கு தேவனை நடத்தணும். நோக்கம் என்ன? காலை ஜெப நோக்கம் என்ன? நித்திய ஜீவனுக்கு ஆசை உள்ளவங்க காலையில எழும்பி ஜெபம் பண்ணு சொல்லியிருக்கேன். ஆனா காலையில உள்ள ஜெப நோக்கத்தினுடைய முழு காரியம் என்னது? தேவநீதியும் ஆத்மாதாயமும் நித்திய ஜீவனும். தெய்வ நீதியும் இதை மறக்காதீங்க. இது மறந்துகிட்டு நீங்க ஜெபம் பண்ணிட்டு ஒரு அர்த்தமும் இல்லை. நித்திய ஜீவனுக்கு போனோன்னு விரும்புனா காலையில இருந்து ஜெபம் பண்ணுங்க, இல்லாதவங்க விட்டுருங்க. ஏன்? வசனம் சொல்லல, காலையில தேடுவேன் கண்டடைவான். தெய்வத்தை காணாம ஒரு நாளும் சுத்தம் பரலோகம் இல்லையே நமக்கு. நான் எதுக்கு வேண்டி காலையில எழும்புவேன்? என் காரியங்களை எல்லாம் சாதிக்க வேண்டியல்ல. முதலாவது நான் என்ன செய்யணும்? தெய்வ நீதியை தரிக்கணும். தெய்வ நீதிக்கு வரணும்னா நான் கிருபைக்குள்ள பிரவேசிக்கணும். கிருபைக்குள்ள பிரவேசிக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். நான் தெய்வ நீதியில தான், அப்பதான் தெய்வ நீதியில வர முடியும். நமக்கு இந்த பேசிக் ஒண்ணும் இல்லை, எல்லாம் மறந்துடுவோம். ஏன் எழும்புறோம், ஏன் அவசியப்படுறோம், அதெல்லாம் தெரியல. பேசிக் இதுதான். இந்த தெய்வ சித்தம் உள்ள வார்த்தை ஓகே தான். வினை பகல்ல தெய்வ சித்தத்தை செய்யணும். அதுக்கு வேண்டி நான் எனக்கு அறிவு கிடைக்கணும், தெளிவு கிடைக்கணும், அது ஓகே சார், ஒரு பாகம். ஆனா டோட்டல் இன் மை லைஃப் நான் என்ன செய்யணும்? தெய்வ நீதி அடையணும். ஆத்மா ஏன் பரலோகத்துல வருங்கையா ஒருத்தனை போக முடியாது, அவருடைய சமூகத்துல வருங்கையா போய் நிற்க முடியாது. அதனால ஆத்மா தான் இருக்கணும். நித்திய ஜீவன் மெயின், நித்திய ஜீவன். இந்த டோட்டல் வேர்டு நித்திய ஜீவன். அவர் நித்திய ஜீவன்ல போனோம்னா எப்படி யார்தான் போக முடியும்? நீதி உள்ளவன், ஆத்ம ஆதாயம் உள்ளவன். நீதியும் ஆத்ம ஆதாயமும் இல்லைன்னு வைங்க, பரலோகத்தினுடைய வாசல்ல கூட நம்ம கால் வைக்க முடியாது, பரலோகத்தை எட்டி கூட பார்க்க முடியாது. தெய்வ ராஜ்யம் இல்லைன்னா நம்ம நம்புகிற தெய்வ பிரசனம், தேவனுடைய சமூகம் நமக்கு வரணும் சொன்னா நீதி வேணும். தெய்வ நீதி, என்னுடைய நீதி அல்ல, மற்றவனுடைய நீதி அல்ல, சமூக நீதி அல்ல, சமுதாய நீதி அல்ல, தேசத்தின் நீதி அல்ல, நம்ம ஜட்ஜிக்க நீதி அல்ல, தெய்வ நீதி. அந்த தெய்வ நீதின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல என்ன குற்றப்படுத்தாது, நிஷ்கலங்கமான ஒரு குழந்தைய போல என்ன மாற்றும். அதான் தெய்வ நீதி. அப்ப அந்த நீதிக்குள்ள பிரவேசிக்கின்றன. நமக்கு இந்த பேசல இல்லாம நம்ம நிச்சயமா சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த உணர்வுகள், இந்த ஐடியாக்கள், இந்த தெளிவுகள் நமக்கு இல்லைன்னு வைங்க, நம்ம ஜெபம் ஏன் இன்னைக்கு உறக்கம் வருது, ஏன் இன்னைக்கு குடும்பத்துல மாற்றங்கள் இல்லை,
அதாவது நமக்கு பேஸ் இல்லை. பேசிக்கா நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம்? நான் 79 என்னைக்கு சுவிசேஷத்தினுடைய 79 இல்ல, ஆக்சுவலா என்னுடைய அறிவுல என்னைக்கு காலை ஜெபம் என் வீட்டுல ஆரம்பிப்பாங்க, அன்னையில இருந்து நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா என்னென்ன பாவம் இல்லாம செய்திருக்கிறேன். காலையில அதாவது 4 மணிக்கு எங்க தாய் ஜெபம் பண்ணாத நாளே கிடையாது. நான் பிறந்ததுல இருந்து என்னுடைய அறிவு வந்ததுல இருந்து எங்களை பிடிச்சி வச்சு 4 மணிக்கு உட்கார்ந்து வந்து ஜெபம் பண்ணோம். சத்தம் போட்டு பயிர் வாசிக்க பண்ணணும், வழக்க கொளுத்தி ஊரெல்லாம் கேட்கணும்னு வாசிக்கும். காலையில பாடும். அப்பவுமே நானும் எழும்பி இருப்போம். ஆனா என்ன பிரயோஜனம்? பாவம் செய்தோம், அநியாயமா நடந்தோம், அசுத்தமான பெயர்களை சம்பாதித்தோம், எல்லா காரியங்களும் இருந்தது. அன்னைக்கே ஜெபம் பண்ண. அதனால நம்ம ஜெபம் பண்ணுங்கிறதுனால இல்ல, காரணம் பேஸ் இல்ல. இது என்னதோ எல்லாரும் சொல்றதுனால ஜெபம் பண்ணணும், நன்மை கிடைக்கணும். பேஸ் மறந்துட்டு அடிஸ்தானம் இல்லாம எந்த ஒரு கட்டிடமும் நிக்காதது போல அடிஸ்தானம் இல்லாத விசுவாசமும் நிலை நிக்காது. அடிஸ்தான நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி வரும்போது அடிஸ்தானத்துக்குள்ள இருக்க வேண்டியது என்னது? இந்த பவுண்டேஷனுக்குள்ள இருக்க வேண்டியது முதலாவது நீதி மாற்றும் ஆதாயமும். அதை எனக்குள்ள உருவாக்கணும். காலையில எழும்புறேன், ஜெபம் பண்றேன், எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கு, எங்க குடும்பத்துல எல்லாம் நன்மையா இருக்கு. அது அப்படித்தான் இருக்கும். ஆனா இன்னும் என் வீட்டுல ஒரு மாற்றமும் வரல. பிகாஸ் என்னுடைய பேசிக் சரியில்லை, பவுண்டேஷன் சரியில்லை. அந்த ரம்யம் இல்லைன்னா அந்த தெய்வ பக்தியினுடைய அந்த வேகம் சரியில்லை, உணர்வு சரியில்லை. அதனால அந்த தேசத்தை அந்த எண்ணத்துல கத்த நம்ம நடத்த நம்ம ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். அந்த நிறைய வசனங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம பத்தி அனுப்பிச்சிட்டு இருக்க முடியாது. அப்போ 1 தீமோத்தேயு 6:6 என்ன சொல்லுது? போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்ப அந்த போதும் சொல்ற மனநிலை எப்படி இருக்கும்? தைரியமும் நம்பிக்கையும் தான், வேற ஒண்ணுமே இல்லை. தைரியமும் நம்பிக்கை. தைரியம் சொன்னாலே தெளிவடைஞ்சவனுக்கு தான் தைரியம். சந்தேகப்படுகிறவனுக்கு தைரியமே இருக்காது, தெளிவு இருக்கணும். அப்ப தைரியமும் நம்பிக்கையும். தைரியம் அதாவது திருப்தி அடைகிறவனுக்கு தான் தைரியம், தெளிவடைகிறவனுக்கு தான் தைரியம். நம்பிக்கையில திடன் உள்ளவனுக்கு தான் தைரியம். வாழ்க்கை ஐயோ என்ன ஆகுமோ எதாகுமோ இந்த சந்தேகம் வந்தாலே தீர்ந்து நான் விசுவாசியே இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொள்வேன். எங்க அன்பு நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல எங்களோடு கூட போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆண்டவரே ஆலோசனை சொன்ன அந்த ஆலோசனை அடிஸ்தானத்துல எங்கள் வாழ்க்கையில போதும் என்று நிற்பதற்கு இந்த அடிஸ்தானங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஆண்டவரே நம்பிக்கையும் ஆண்டவர் விசேஷமாய் மன உறுதியும் என்று பார்த்தோம். ஆண்டவரே விசுவாசத்துல உள்ள அந்த மன உறுதியும் தேவன் மேல் உள்ள நம்பிக்கையும் தெய்வ பிரசன்னத்தை உருவாக்குகிற நம்பிக்கையும் எங்களுக்குள்ள இருந்தால் அது போதும். அதுதான் தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று பார்த்தோம். அந்த ஆதாயத்துக்குள்ள அடியனையும் அடியார்களையும் இந்த ஜெபத்துல எழும்பி இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே நாங்கள் எபிரேயர் 13:5 வாசித்தது போல அந்த தன்மையையும் நான் உன்னை விட்டு விலகுவது நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னேன். ஆண்டவரே பண ஆசையினாலே அல்ல, நாங்கள் உங்களுடைய பிரசன்னத்தினால ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இதுக்கு மேல எங்களுக்கு இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை. பவுல் சொல்லுகிறது போல அந்த தெய்வ பிரசன்னம் இருந்தால் ஆண்டவரே ஒரு மனுஷனுடைய அதிகாரிக்கு முன்னாடி நிற்பதற்கோ இல்லை அதிகாரம் உள்ளவர்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதிலேயோ இந்த உலகம் எவ்வளவு மேன்மை பாராட்டு. ஆனால் சகலத்தையும் சிருஷ்டித்த நீரே எனக்கு துணை நின்று என்னை நடத்தி உங்களுடைய பிரசனத்தால் மறைக்கிற அந்த பெரிய பாக்கியத்தை நான் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள காலை தோறும் எழும்புகிற இந்த அனுபவத்தை ஆண்டவரை உயிர்ப்பிக்கும்படி ஆய்ச்சிபிக்கிறேன். பகல் நேரங்களில நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களில என்னென்ன தடைகள் இருக்கிறதோ எல்லா தடைகளையும் எங்களை நீக்கும். எந்தெந்த காரியங்களுக்கு எதிராய் வருகிறதோ அவற்றை எல்லாவற்றையும் நீக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே போராட்டமான சூழ்நிலைகள் எதை உருவாக்குமோ அவைகள் எங்களிலிருந்து விலகி போக ஆண்டவரே
உம்முடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல ஒரு நாளும் ஆண்டவரை போராட்டம் இருக்காது. உம்முடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல ஒரு நாளும் குறைவுகள் இருக்காது. உம்முடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல ஒரு நாளும் பயம் இருக்காது. போராட்டம், ஆண்டவரை, குறைவு, பயம், தவிப்பு, தத்தளிப்பு, இதுக்கெல்லாம் தூரமானதுதான் உம்முடைய பிரசன்னம். உம்முடைய பிரசன்னம் நிறைவு, ஆண்டவரை, தைரியம், ஆண்டவரை, உம்முடைய பிரசன்னத்துல சமாதானம் தான் இருக்கும். அந்த அனுபவங்கள் இந்த பகல் காலம் முழுவதும் எங்களுக்கு வேணும் ஆண்டவரை. நீ சமாதானத்தின் தேவன், உலகம் கொடுக்கும் எடுக்கவும் முடியாத சமாதானத்தை தருகிற தேவன். அந்த சமாதானத்துக்குள்ளதான் நாங்க மறைந்து இருக்கணும் ஆண்டவரை. வாக்கு தத்தங்கள் தந்த தேவன், வாக்கு தத்தத்துல உண்மை உள்ள தேவன். ஆண்டவரே, என் விசுவாசமே அடிസ്ഥാனப்பட்டிருக்கிறது நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுனாலே தவிர என்னுடைய உண்மையினாலேயும் என்னுடைய ஆண்டவரை நன்மையினாலேயும் அல்ல, உம்முடைய உண்மையிலேயே நான் கட்டி கொண்டிருக்கிற ஆண்டவரை. அந்த உணர்வை என்னிலே உருவாக்கும், தடைகளை நீக்கும், ஏற்படுகிற நஷ்டங்கள், ஏற்படுகிற போராட்டங்கள் சகலத்திலே எங்களை விடுவி ஆண்டவரை. அப்பா, எங்களுக்கு நீ தந்திருக்கிற நன்மைகள் எதுவா இருந்தாலும் எல்லாம் உம்மாலே பெற்றிருக்கும். அந்த ஜீவனா இருக்கட்டும், பலனா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், ஆண்டவரே, எங்களுடைய செயல்பாடா இருக்கட்டும், சகலமும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் பெற்றுக்கொண்டது என்ற உணர்வோடு இந்த பகல் காலத்தை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு ஞான இருதயங்களை தந்து எங்களை நடத்தும். தடைபடுகிற காரியம் எதுவோ, சிந்தனையின் சிதறலோ, எந்த காரியம் எங்கள் வாழ்க்கையின் தடையானதாய் நிற்குமோ அந்த தடையின் ஆண்டவரே, அந்த காரியங்களுடைய ஆண்டவரை குறைபாடுகள் இப்போது நீங்கி போக ஜெபிக்கிறேன். பகல் காலம் வேலைக்கு போகிற பிள்ளைகள் உண்டு, தங்கள் ஜீவிதத்துல ஆண்டவரை தாங்கள் ஈடுபட்டிருக்கிற இடங்களில ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிய காரியங்கள் உண்டு. உமக்கு மகிமையாய் ஆத்தும ஆதாயத்துக்கு உகந்த பாத்திரங்களாய் நாங்கள் அனுதினமும் ஜீவிக்க வேண்டிய ஒரு தன்மைகள் உண்டு. அந்த காரியங்களை கத்திரங்களை வெளிப்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெப குழுவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சபையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த தந்த ஜனங்கள் உமக்குள்ளே நடத்த முடியாதபடி ஒவ்வொரு நாளும் பாரப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்தை அறிகிறேன். உமக்குள்ளே நடத்த முடியாத ஒரு மனநிலைமையில் ஆண்டவரை, சுகமோகம் கொண்ட ஆண்டவரை, ஜீவிதத்தில் இருக்கிற ஒரு நபரையும் ரட்சிப்புல நடத்த முடியாதபடி ஆண்டவரை, ரட்சிப்புக்கு தூரமாக இருக்கிற சபை ஜனத்தோடு இருந்து ஊழியம் செய்கிற என்னை கர்த்தாவை நீ சந்திக்க நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை, இந்த ஜனங்களை நீர் எப்படியாலே சந்திப்பதற்கு உகந்த ஒரு பாத்திரமா என்னை வரைந்து கொள்ள நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, உமக்காக ஆத்ம ஆதாயம் செய்கிற ஒரு ஊழிய பாதையில தெளிவடைய கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆமா ஆண்டவரை, வாலிபங்களுக்கும் ஆண்டவரை, எழுப்புதல் ஊழியங்களுக்கும் ஆண்டவரை, நான் தடையாயிராதபடி கர்த்தர் எனக்கு எந்த காரியத்தை முன்வைத்திருக்கிறீரோ அந்த காரியத்தை செய்வதற்குள்ள ஞானத்தையும் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவருடைய வழிநடத்தலையும் தாரும். விசுவாசத்தில் உம்முடைய கிருபையில் பிரவேசிக்கும் ஆண்டவரே பலன் தாரும். என்று அதை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடும். தொடர்ந்து பேசும் ஆண்டவரே. தேசத்திலே இருக்கிற எல்லா விக்கிரகத்தின் கட்டுகளிலும் ஆண்டவரை நீ ஜெயிப்பீர், நீ ஜெயிக்க போகிறீர். அதை கண்டு நாங்கள் உண்மை துதிக்க போகிறோம் ஆண்டவரே. அந்த அனுபவங்கள் இந்த பூமியில நடப்பதற்கு முன்பாய் எங்கள் விசுவாசத்திலே நாங்கள் பற்றி இருக்க எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.